சந்தோஷமான நாள், நல்ல ஒரு ஓய்வு நாள். எல்லாருக்கும் லீவு. இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கூடியிருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய் அப்பா இந்த தருணங்களை எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட பேசுங்க. நீர் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவனப்பா, உங்களுடைய வல்லமையின்படி ராஜா நீர் செய்ய விரும்பின காரியமாய் வந்து அந்த வேலையை செய்து உங்களிடத்துல திரும்பத்தக்கதாக தெய்வ மகிமை வெளிப்படட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் என்ன காரியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு புதிய காரியத்தை தேவன் என்னோடு கூட பேசினார். அதை நான் தியானிக்க ஆரம்பிக்கும் போது இதுல என்ன எனக்கு தெரிய போகுது, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் அநேக ரகசியங்களை அதிலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தான் உங்கள் மத்தியில எனக்கு ஒரு பெரிய விருப்பமான காரியங்களா இருந்தது. அதை தான் உங்கள் மத்தியிலும் நான் வைக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிங்கள் இந்த தியானத்திற்கு என்று சகேரியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகேரியா 10:3. மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை கண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூத வம்சத்தாகிய நம்முடைய மந்தையை விசாரித்து ஆமென் அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரைகளாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. தியானிக்க போகிற வார்த்தை இதுதான், அந்த கடைசி வார்த்தை. அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி மாற்றி அனுப்ப போகிறாராம்? அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ரொம்ப கடைசி உலகம், கடைசியில நாம் கேள்விப்படுகிற காரியங்கள் எல்லாம் அநியாயம், அக்கிரமம், யுத்தங்கள், அநேக காரியங்களை காணப்படுகிறோம். இந்த காலகட்டத்திலே தேவன் கொடுக்கிற அழகான வாக்குத்தத்தம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் தேவன் என்னோடு கூட பேசினார். இதுல இருந்து நான் என்ன பேசுறேன் ஒன்னும் புரியலையே. சிறந்த குதிரையாக யுத்தத்திலே நிறுத்துவார் என்றால் என்ன இருக்கும்போது கர்த்தர் அநேக ஆவியானவர் அந்த தாட் ப்ராசஸ் கண்ட்ரோல் எடுத்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். இதே இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, I will make you as a proud horse in the battle. I will make you a splendid war horse, goodly horse, beautiful horse, horse of his glory, powerful war horse அப்படின்னு சொல்லி பல டிரான்ஸ்லேஷன்ல இந்த அத்தனை காரியங்களும் அழகான குதிரை, சிறப்பான குதிரை, என்ன சொல்றது, ஒரு ப்ரௌட் வார் ஹார்ஸா அத்தனை காரியங்களையும் தேவன் இந்த நாளிலே உங்களை நிலைநிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் யுத்தத்துக்கு போற குதிரையை பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை நேரில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அது எங்க பார்த்துருக்கோம்? டிவியில அதெல்லாம் போடுறோம். அந்த காரியங்களை குறித்து இன்னும் ஆழமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு பின்பதாக நாம் இன்னுமாய் சத்தியங்களாய் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் எங்க இருக்கிறோம்? யுத்த களத்துல இருக்கிறோம். எங்க இருக்கிறோம் எல்லாரும்? யுத்தம். யாராவது யுத்தம் வேணாம்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா யுத்தம் நடக்காம இருக்குமா? நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்களா வேண்டாம்னு சொல்லி ஓடினாலும் என்னதான் எங்கதான் இருக்கிறோம்? நம்ம எல்லாம் யுத்த களத்துலதான் நீங்க உலகத்துல இந்த மனுஷனாக நீங்க பிறந்தோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் இது என்னதான் யுத்த களம். அது முக்கியமாய் கிறிஸ்துவை அறிந்தவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இது என்னதுதான்? யுத்த களம் தான். கரெக்டா இல்லையா? ஒரு போராட்டம் இல்லைன்னா இன்னொரு போராட்டம் மாறி மாறி என்ன பண்ணிட்டே
வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு தெரியும் இது என்ன யுத்தம் இல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உள்ள யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். இது மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் நம்ம டெய்லி வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு எதிராக வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம சூழ்ச்சி செஞ்சு அவங்க வீழ்த்தினோம். ஆனா அது இல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல. தெளிவா வேதம் நமக்கு சொல்றோம். ஆனா நம்ம எல்லாரும் எங்கதான் இருக்கிறோம்? யுத்தத்துல இருக்கிறோம். அப்ப ஒரு யுத்தம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு? எதிரிகள் இருப்பார்கள் இல்லையா? ஆமாவா? யாரு எதிரிகள்? இந்த யுத்த காலத்துல யார் எதிரி சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டுல எங்க மாமியார் தான் எனக்கு எதிரி இல்ல, எங்க ஸ்கூல்ல எங்க டீச்சர் தான் எனக்கு எதிரி இல்ல, எங்க வீட்டுல எங்க நாத்தனார் தான் எதிரி. எப்படியா? இந்த யுத்த காலத்துல யார் நமக்கு எதிரி? பிசாசு மட்டும் தானா? பிசாசு மட்டும் தானா? எத்தனை எதிரிகள் நமக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிறது? எத்தனை எதிரிகள்? நம்ம யுத்தத்துல இருக்கோம், அது எல்லாருமே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. நம்ம ஒரு யுத்த களத்துல இருக்கிறோம், ஓகே, எல்லாம் கரெக்ட். ஆனா நமக்கு யுத்தம்னா அதுக்கு யார் இருக்கிறாங்க? எதிரிகள் இருக்க வேண்டும். யார் அந்த எதிரி? பிசாசு ஒண்ணு கரெக்டா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பிசாசு மட்டும்தானா நமக்கு எதிரி? பிசாசு மட்டும்தானா? உலகம், மாமிசம், பிசாசு, மூன்று விதமான எதிரிகள் நமக்கு இருக்கிறது. பிசாசு அநேக நமக்கு எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன சொல்லிடுறோம்? இந்த பிசாசு தான் இதை செஞ்சேன், இந்த பிசாசு தான் இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா நிறைய நேரத்துல நம்மளுடைய மாம்சமே என்ன பண்ணுது? நமக்கு விரோதமாக எழுதுகிறது. அந்த உலகம், மாமிசம், உலகம் உலகம்னா இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் அநேக இச்சைக்குரிய காரியங்கள் இருக்குது இல்ல, அதுவுமே என்ன பண்ணுது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிராய், நாம் கிறிஸ்தவனாய், நாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்களாய் நாம் மாறிவிட வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது? நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறது. அப்ப மூன்று விதமான எதிரிகள் யாரெல்லாம்? உலகம், மாமிசம், பிசாசு. என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம் என்ன பண்ணிடக்கூடாது? சொல்லிட கூடாது. இந்த யுத்த களத்துல நமக்கு மூணு விதமான எதிரிகள் உண்டு. இந்த யுத்த களத்துல ரெண்டு விதமான வார்ஃபீல்டு, அப்ப இல்ல ரெண்டு விதமான யுத்த களம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இது குறிச்சாதான் நம்ம வந்து செய்திக்குள்ள போறதுக்கு அது நமக்கு ஏதுவாயிருக்கும். ரெண்டு விதமான யுத்த களங்கள் இருக்கிறது. யுத்த களம்னா வார்ஃபீல்டு. ஒன்று வந்து இன்டர்னல் வார்ஃபீல்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் வார்ஃபீல்டு. ஒன்று வந்து முதலாவது இன்டர்னல், அப்ப வந்து உள்நாட்டு கலவரம் சொல்றாங்கல்ல, உள்நாட்டு யுத்தம் சொல்ற சிவில் வார், உள்நாட்டுக்குள்ளே இந்திய தேசத்துக்குள்ளே நடக்கிற யுத்தங்கள் உள்நாட்டு யுத்தம் சொல்றோம். வெளி தேசத்து பக்கத்து தேசத்துக்குள்ள சண்டை விடுறது வந்து எக்ஸ்டர்னல் வார்ஃபீல்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப ரெண்டு யுத்த களம். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மூன்று எதிரிகள். ஓகே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எத்தனை எதிரிகள்? மூன்று எதிரிகள் இருக்கிறாங்க. மாத்திரமல்ல ரெண்டு யுத்த களம் இருக்கிறது. ஒண்ணு வந்து இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். சரி, இந்த இன்டர்னல் யுத்த களத்துல நாம் பார்த்தோம் என்றால் நம் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. இந்த யுத்த களத்துல ஆவிக்கு விரோதமாக அநேக போராட்டம் வருகிறது. விசுவாசத்துல நாம் என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போகிறோம். அப்ப இந்த ஆவிக்கு விரோதமாக உலகம், மாமிசம், பிசாசு போராடுகிறது. அடுத்தது நம்முடைய ஆத்மா. ஆத்மால என்ன இருக்கு? நம்மளுடைய மைண்ட் இருக்கிறது, நம்மளுடைய இமோஷன்ஸ் இருக்கிறது. இதுக்கு விரோதமாகவும் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் என்ன பண்ணுகிறது? போராடுகிறது. இதுல முக்கியமான வார்ஃபீல்டு எதுன்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனை தான். இந்த சிந்தனையில தான் அநேக யுத்தங்கள் நடக்கிறது இல்லையா? ஆமாவா? நிறைய யுத்தங்கள். ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிற கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பான், பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க டீச்சர். ஆனா அவன் சிந்தனை என்ன இருக்கும்? நிறைய காரியங்கள், வீட்டுல என்ன நடந்துச்சு, இவன் நாளைக்கு நான் என்ன பண்றது, இது பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் எங்கதான் வருது? உலகம், மாமிசம், பிசாசு. இந்த யுத்த காலத்துல திருப்பி என்ன பண்றாங்க? பெரிய யுத்த களம். ஒவ்வொருவருடைய மைண்டு என்னது? ஒரு பெரிய யுத்த களமா இருக்குது. அடுத்தது சரீரத்துக்கு விரோதமாக போராட்டம் இருக்குதா இல்லையா?
இருக்குது. எத்தனையோ வியாதிகள், தலைவலிகள், ஜோம் உட்கார்ந்தா என்ன ஆகுது? அப்பதான் நமக்கு வயிறு பசிக்கும். அப்படிதானே? நிறைய சரீரத்தில் முட்டி போட்டா மூட்டு வலிக்கும். நிறைய சரீர பிரகாரமான பிரச்சனைகள். அப்ப ஆவி, ஆத்மா, சரீரத்துல நமக்கு என்ன இருக்கு? இதுதான் இன்டர்னல் வார்ஃபீல்டு. இதுல என்ன இருக்கு? நமக்கு இந்த உலகம், மாமிசம், பிசாசு பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறது. அடுத்தது எக்ஸ்டர்னல் வார்ஃபீல்டுன்னு பார்த்தோம்னா குடும்பத்திலே பிரச்சனைகள். குடும்பத்தில பிரச்சனைகள் வருதா இல்லையா? குடும்பத்துல பிரச்சனையே. ஆமா, அதையும் போராடுகிறது இந்த 3 எதிரிகள் தான். இதெல்லாம் உலகம், மாமிசம், பிசாசு. குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைகள். உலகத்துல பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல தான் என்ன இருக்குதான்? டிவோர்ஸ் இருக்கிறது என்று சொல்லி ரீசெண்டா ஒரு சர்வேல சொன்னாங்க. அநேக சபைகளில பிள்ளைகளை நல்ல 3 தடவை அந்த இது வாசிச்சு நல்லது கேட்டு திருமணம் பண்றாங்க. சமீபத்துல ஒரு திருமணத்துல அந்த ஆல்டர்ல போய் கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லிட்டாங்க, இல்ல எனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. கேட்கறதுக்கு ரொம்ப என்ன அது கஷ்டமான ஒரு காரியங்கள். இது இப்படிப்பட்ட பல விதமான பிரிவினைகள் என்ன நடக்குது? குடும்பத்துக்குள்ளாய் நடக்குது. இது ஒரு யுத்த களம். குடும்பமும் என்னதுதான்? ஒரு யுத்த களம். உலகம், மாமிசம், பிசாசு இந்த குடும்பத்துல நமக்கு எதிராய், நம் குடும்பத்துக்கு எதிராய் என்ன பண்ணுகிறது? போராடுகிறது. அதுக்கப்புறம் நம்முடைய வேலை ஸ்தலம். நம்முடைய வேலை ஸ்தலம் என்னதுதான்? யுத்த களம் தான். அங்க நமக்கு எதிராக எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க? எதிராய் பேசுவார்கள். நாம் முன்னேறக்கூடாது, நமக்கு ப்ரமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அநேக யுத்தங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுது? நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சொசைட்டில பார்த்தா நமக்கு பக்கத்து வீடு, எதிர் வீடு, எல்லா இடங்களிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? எதிர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த சொசைட்டி ஒரு யுத்த களம். அது போல சபையில யுத்தம் இல்லாம இருக்கா? சபையில சண்டை இல்லாம இருக்கா? சபையிலும் என்ன வருது? அநேக விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கேலிகள், கிண்டல்கள், நம்மளை பற்றியான விமர்சனங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் வந்து கொண்டே இருந்தோம். இதை தவிர வேற ஏதாவது யுத்த களம் இருக்குதா? உங்களுக்கு நான் இது பேசிக் கொண்டிருக்கும் போது ஏதாவது தோணுகிறதா? அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு இடமுமே நம்மளுக்கு என்னது? போராட்டம் நிறைந்த ஒரு யுத்த களமாக தான் இருக்கிறது. 2 விதமான யுத்த களம். ஒண்ணு நம்மளுக்குள்ளா இருக்கிறது, அது ஆவி, ஆத்மா, சரீரத்துல இருக்குது. அடுத்தது வெளியரங்கமா இருக்கிறது, நம் வேலை ஸ்தலம், நம் குடும்பம், இதெல்லாம் ஒரு யுத்த களமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சகரியா 10:3 என்ன சொல்கிறது? இந்த யுத்த களங்களிலே, ஹல்லேலூயா, இந்த யுத்த, அது ஒண்ணு உங்க ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கலாம், இல்லை வெளியரங்கமா இருக்கிற உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், இல்ல நீங்க வாழ்கிற உங்கள் குடும்பமா இருக்கலாம், இல்லை உங்கள் சபையா இருக்கலாம். எப்படிப்பட்ட யுத்த களமா இருந்தாலும் தேவன் உங்களை தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த நாளிலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். குதிரை எல்லா குதிரையும் யுத்த குதிரைகள் அல்ல. சில குதிரையில பீச் பக்கம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சின்ன பிள்ளைங்க மேல ஏறி வச்சு சுத்தி காட்ட வைப்பாங்க. சோ இந்த பரேட்ல சில குதிரைகளை பார்த்துருப்பீங்க, நல்ல ஷோக்கு ஜூல பார்த்துருப்பீங்க. சில குதிரைகள் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம காட்டுல கூட என்ன இருக்கு? குதிரைகள் இருக்குது. ஆனால் இந்த குதிரை ஒரு விசேஷமான குதிரை. ஹல்லேலூயா. முக்கியமாக அது பழக்கவிக்கப்பட்டது எதற்காக? யுத்தத்திற்காக பழக்கப்படுகிற குதிரை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்றாரு? உங்களையும் என்னையும் தமது சிறந்த குதிரையாக நிறுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு வெளியே சொல்லும் பொழுது தேவனுடைய யுத்தத்துல ஒரு சிறந்த குதிரையாக செல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. இல்லைன்னா நீங்க எப்படி இருந்திருக்கலாம்? நான் பலவீனம், எனக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா ஓடிக்கு பின்னாடி உட்கார்றவங்களா இருக்கலாம். ஆனால் இந்த நாளில தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுக்கு வருகிற அந்த யுத்தத்துல தேவன் உங்களை சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு நாங்க ட்ரைனிங் தான் இந்த நாளில இந்த கொஞ்சம் ஒரு சில ஆக்சுவலா ட்ரைனிங் என்ன வேணும்? ரொம்ப மாசங்கள் வேணும். ஆனாலும் இந்த நாளிலே தேவன் சுருக்கமாய் அவருடைய ஆவியானவருடைய துணையோடு நமக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. God is going to make us a proud horse in the war. யுத்த
யுத்தத்துல அவருடைய சிறந்த குதிரையாக நம்ம என்ன பண்ண போகிறார்? நிறுத்த போகிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆசை நான் அவருடைய யுத்தத்திலே சிறந்த குதிரையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி? ஹalleluya. முதலாவது அவருடைய யுத்த களத்துல, தேவனுடைய யுத்த களத்துல நாம் ஒரு சிறந்த குதிரையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன காரியம் நம்மளிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 21:31. நமக்கு தெரிந்த வசனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹalleluya. அப்போ ஒரு யுத்த குதிரைக்கு முதலாவது வேண்டும் என்று சொல்கிற ஒரு கேரக்டர் என்றால் அது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. எப்போ யுத்தம் வரும் நமக்கு தெரியுமா? டேட் நேரம் எல்லாம் சொல்லிட்டா யுத்தம் வருது இல்ல. திடீர்னு என்ன பண்றான்? தேசத்துல பாம்பு போடுறான். திடீர்னு என்ன பண்றான்? நமக்கு விரோதமாய் வருகிறான். அப்போ எந்த காலத்துல அந்த யுத்தம் வரும் எதுவும் தெரியாது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. தேவன் வரப்போகிறார். நாம் எல்லாரையும் நாம் அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. ஒரு யுத்த குதிரை, நீங்கள் தேவனுடைய அந்த யுத்தத்துல சிறந்த யுத்த குதிரையா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. ரெடியா இருக்கணும். சில பேர் கிட்ட போய் சிஸ்டர் குட்டி பையனுக்கு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ இன்னைக்கு காலையில நான் பைபிள் வாசிக்க மறந்துட்டேன், நீங்களே ஜோம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன்? கேட்டிருக்கேன். இல்ல, டெய்லி நம்ம என்ன பண்ண வேண்டும்? ரெடியா இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எந்த நேரத்துல என்ன நமக்கு செய்தி கொடுக்க சொன்னாலும் சரி, நம்ம யாருக்காவது ஜெபிக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தின் காரியமாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய். நான் சாயங்காலம் போயிட்டு என்ன பண்ணுவேன்? ஜோம் பண்ணி எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுவேன்? மன்னிக்க சொல்ல. இப்ப நான் என்ன பண்ணல, தயாரா இல்லைன்னு நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதே சாப்பிட்டல ஒரு நாள் சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல ஒரு காலேஜ்ல இருந்து பிள்ளைங்க வருவாங்க. பிள்ளைங்க வந்து அவங்க வந்து என்கிட்ட சடனா ஜோம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ ஒரு அருமையான ஒரு வாலிப சகோதரி என்னிடத்துல வந்து சொன்னாங்க, ஆண்டி இன்னைக்கு அடுத்த வாரத்துல எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனடியாக நான் என்ன பண்ணேன்? அந்த அன்பு சகோதரத்தை தலையில கை வச்சு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்கும் பொழுது கண்ணை மூடும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். என்ன, அங்க ஒரு குதிரை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? படுத்துட்டு இருந்துச்சு. முதுக காமிச்சு பின்புறத்தை காமிச்சு அமர்ந்து இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன புரியல? திடீர்னு நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்ணும் போது விஷயம்ல என்ன தெரியுது? ஒரு குதிரை தெரியுது. எனக்கு அது என்னென்ன விளக்கமும் எனக்கு தெரியல. என்னமோ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணி சப்பாத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க என்னத்தை காமிக்கிறீங்க? குதிரையை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்கு வார்த்தைகளை அழகாக நமக்கு வியாக்கியானப்படுத்தி சொன்னாரு. இந்த பாப்பா எக்ஸாம் எவ்வளவு நாள் தான் இருக்கு? ஒரே வாரம் தான் இருக்கு, அவன் இன்னும் ஆயத்தம் அடையல அப்படின்னு சொன்னார். உடனே நான் கண்ணை திறந்துட்டு சொன்னேன், 1 வீக் தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்ற நீ ரெடியா எக்ஸாமுக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல ஆண்டி அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்ப என்ன பண்றேன்? எனக்கு படித்துட்டே இருக்கணும்னு தோணுது, எனக்கு படிக்கணும், எக்ஸாம் இருக்குன்னு தோணுது. ஆனா என்னால என்ன பண்ண முடியல? எக்ஸாமுக்கு படிக்க முடியல. அதனாலதான் நான் என்ன பண்றேன்? உங்ககிட்ட ஜெபிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா ஆவியானவர் பேசுறாருல. ஒரு குதிரைக்கு அது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாமுக்கு எழுத வேண்டும் என்றால் அது என்ன பண்ணிருக்க வேண்டும்? ப்ரிப்பேர்டா இருக்கணும், படிக்கணும். முந்தின நாள் மட்டும் படிச்சா போதாது. ஒவ்வொரு நாள் லெசனையும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? படித்து கொண்டே இருக்க வேண்டும். உடனே பாரப்பட்ட அந்த சகோதரியுடைய கரங்களை பிடித்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க அந்நிய பாஷையில நினைந்து ஜெபிக்க மெதுவா அந்த குதிரை எழுந்துச்சு. எழுப்பின அப்புறமும் நான் என்ன பண்ணல, விடல. ஏன்னா என்னது, குதிரை ஆயத்தம் எப்போ வரும்? தன்னுடைய
முகத்தை ரெடியா வச்சுட்டு நிற்கும் போது இன்னும் பின்புறத்தை காமிச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்துச்சு அந்த குதிரை. இன்னும் 2 பேரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த குதிரை ஸ்லோவா முன்னாடி திரும்பிடுச்சு. நான் சொன்னேன், இன்னும் உன்னால படிக்காம இருக்க முடியாது, நல்ல மார்க் வாங்கி உன்னை பாஸ் பண்ணும்படியா தேவன் கிருபை செய்வார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஆண்டிட்டு போனோம். அப்புறம் ரிசல்ட் வந்தோன்னு சொன்னேன், ஆண்டி நல்லா படிச்சு இப்ப நான் எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் யுத்தத்துல இருக்கிறோம். நிறைய நேரம் யுத்தத்துல நம்ம லூஸ் பண்ணிடுறோம்ல. நிறைய நேரத்துல நம்மளுடைய எதிரிகள் நம்ம என்ன பண்ணிடுறாங்க, மேற்கொண்டுறாங்க. காரணம் என்ன? நாம் ஆயத்தமாய் இல்லாததுதான். நாம் ஆயத்தம் எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் வேத வாசித்து ஜெபித்து அந்நிய பாஷையில எத்தனை 3 மணி நேரமாவது குறைந்தது ஜெபிக்க வேண்டும் சொல்றாங்க. ஜெபித்துட்டே இருக்கலாம். நீங்க முந்திதான் நமக்கு இப்படி பிரகாரமாய் ஜெபிக்க வேண்டும், இந்த இடத்துலதான் ஆலயத்துக்கு சென்றுதான் ஜெபிக்க வேண்டும், அங்கதான் தேவ பிரசனம் இருக்கும் என்று இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நாம் எங்கனாலும் டிராவல் பண்ணும் பொழுதோ, பாத்ரூம்ல இருக்கும்போது எல்லா இடத்துலும் என்ன பண்ணலாம், அந்நிய பாஷையில ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நாம் குக் பண்ணும் போதும் இருக்கட்டும், ஆபீஸ்ல சில ஃபைல்ஸ் பார்க்கும்போது சிலருக்கு நமக்கு பிரெயின் யூஸ் பண்ண தேவை இருக்காது. சில பிசிக்கல் ஒர்க் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அது நம்மளை என்ன பண்ணோம், ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளா இருந்து என்ன பண்ணுவாரு, வேண்டுதல் சொல்வார், நமக்காக மன்னிப்பு கேட்பார், நமக்காக பரிந்து பேசுவார். நாம் அதிகமாய் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ இன்னொரு வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 6:6-8. நீதிமொழிகள் 6:6-8. சோம்பேறியே, நீ இறைவனிடத்தில் போய் அது பழிகளை பார்த்து போதும் சிஸ்டர். அப்ப யுத்த களத்துல இருக்கிற யுத்த குதிரை எப்படி இருக்க கூடாது, சோம்பேறியா இருக்க கூடாது. நாம் என்ன பண்ண வேண்டும், அந்தந்த காலத்துல எப்படிலாம் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆயத்தம் பண்ணிக்கொள்ள. அடுத்தது எபேசியர் 6:13-17. இதுவும் நாம் அறிந்த ஒரு காரியம் தான். சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். எதற்காக அந்த வசனங்களில் அழகா நாம் வாசிக்கலாம். தீங்கு நாளில நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும், இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து நாம் என்ன இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். முற்றும் திராணி உள்ளவர்களா, இந்த யுத்தத்துக்கு நம்ம ரெடியா இருக்கணும், எல்லாத்துக்கும் திராணி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆமென், தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன என்று உங்களுக்கு நான் ரொம்ப எடுத்துட்டு டைம் போக விரும்பல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கைகளில் என்ன இருக்க வேண்டும், ஆவி பட்டயம் இருக்க வேண்டும். மார்க்கவசம் என்ன இருக்க வேண்டும், நீதி எனும் மார்க்கவசம் இருக்க வேண்டும். தலையில் என்ன இருக்க வேண்டும், தலைச்சீரா இருக்க வேண்டும். 6 விதமான கவசங்களையும் ஆயுதங்களையும் நாம் தரித்தவர்களால் யுத்தத்திலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது இருந்தால்தான் நம்ம ஆயத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி. நீதி ஒரு நாள் நீங்க தவறிட்டீங்கன்னா என்ன ஆகும், நேரா ஒரு அம்பு நம்ம தொலைச்சிரும். நம்ம நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் சத்தியம் என்னும் இடைக்கட்சியை நாம் அணிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம எந்த விதமான போராட்டம், நான் சொன்ன மாதிரி நமக்கு விரோதமாய் உலகம், மாமிசம், பிசாசு ரெஸ்டே கொடுக்கவே கொடுக்காது. கொஞ்ச நேரம் விடுவோம், அப்புறம் போய் இந்த பிள்ளைய தாக்குவோம்னா இல்ல, அந்த 3 எப்பயும் ரெடியா இருக்கும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ தேவனுக்கு நாம் சிறந்த குதிரையாக நாம் யுத்தத்திலே நிற்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எப்படி இருக்க வேண்டும், எடுத்தவர்கள் வாசிங்கள். யாக்கோபு 3:3.
யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களிலே கடிவாளம் போட்டு. இரண்டாவது, யுத்த குதிரைக்கு என்ன வேணும்? கடிவாளம் வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப யுத்த குதிரை முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, கடிவாளம் போடப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்கு கடிவாளம் வேண்டும்? நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக நமக்கு கடிவாளம் வேண்டும். கடிவாளம் எதை குறிக்கிறது ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், அது என்னுடைய வசனம். ஹல்லேலூயா. வசனத்தை எடுத்து ஒரு வாசிங்கள். 2 தீமோத்தேயு 3:16. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டது. எதற்கு? எந்த மனுஷனும் தேறினவனாக நிறுத்துவதற்காக. எந்த மனுஷனையும் யுத்த குதிரையாக அவருக்கு யுத்தத்துக்கு களத்திலே நிற்கதற்கு நம்மை நிறுத்த வல்லது என்று கர்த்தருடைய வேத வசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேத வசனம். கடிவாளம் எதுக்குன்னா அந்த வாயை என்ன பண்ணும்? குதிரைய கட்டி அது பின்பதாக அந்த வார் பகுதியில எல்லா இடத்துலயும் அது என்ன பண்ணிருக்கோம்? அது கட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கடிவாளம் மோஸ்ட்லி இருக்குன்னா அதை என்ன பண்ணுவாங்க? அது போன போக்குல போகாம நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அதாவது அதை ஓட்டுகிறவர் நடத்துகிறவர் கீழ்ப்படிந்து நடப்பதற்காக என்ன இருக்கு? அந்த கடிவாளம் போடப்படும். அப்போ ஒரு யுத்த குதிரைக்கு என்ன தேவை? கடிவாளம் தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சுய புத்தியின் மேல் நாம் சாயாதபடிக்கு என்ன பண்ணணும்? கர்த்தர் மேல வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய யுத்த களத்திலே நாம் எப்படி இருக்க முடியும்? சிறந்த ஒரு குதிரையாக இருக்க முடியும். இருக்கிறவர்கள் வாசிகள் 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். 1 சாமுவேல் 15:22. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதல் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அதாவது தேவன் நம்மிடத்துல விரும்புகிறது என்ன? கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை நமக்கு கொடுப்பது எது? தேவனுடைய வசனம். அநேக நேரங்களிலே நமக்கு எப்படி நடப்பது என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்? அது நம்மளை கீழ்ப்படியவும் அது என்ன பண்ணும்? நம்மளை அழகா 2 தீமோத்தேயு சொல்லுங்க, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்துவது எதுதான்? கர்த்தருடைய வசனம். பாலிகன் தன் வழியை எப்படி செவ்வைப்படுத்துவான்? அவருடைய வசனத்தினால் தானே. ஹல்லேலூயா. அப்ப அந்த கடிவாளம், ஒரு குதிரைக்கு கடிவாளம் வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அவருடைய யுத்தத்தினுடைய சிறந்த குதிரையாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு குதிரையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வசனத்தை படிக்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7:24-27. மத்தேயு 7:24-27. அப்ப அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்றால் புத்தி உள்ளவர்களாக இருப்போம். கண்மணியின் மேல் கட்டப்பட்ட வீடுகளை போல இருப்போம். எப்படிப்பட்ட யுத்தம் வந்தாலும், எப்படிப்பட்ட அலை மோதினாலும், எப்படிப்பட்ட காற்று வீசினாலும்
நாம் நிலைத்து நிற்போம். ஹalleluya. அதுக்கு காரணம் என்ன? நான் சொல்லிக்கிறேன், இந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். ஹalleluya. அந்த கடிவாளம் ஒன்றுமில்லை, தேவனுடைய சத்தியம் தான். இதுல பார்த்தோம்னா சவுலுடைய வாழ்க்கையில ஒரு கொலைகாரனாய் இருந்தார். தேவனுடைய சபையை மிரட்டுகிறவனாக கொலைபாதகனாய் இருந்தார். ஆனால் ஒரு நாள் நாம் வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் என்றால் அந்த இடத்துல கொல்லும்படியாக புறப்பட்டு செல்லும் சவுலுக்கு தேவ வசனம், தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. அவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி போனது. ஹalleluya. கடிவாளம் போட்ட ஒரு குதிரையாய் மாறினான். ஹalleluya. மாத்திரமல்ல, எல்லா யுத்தங்களையும் தேவனுக்காக அவன் எங்கெல்லாம் போக முடியாதோ அந்தந்த இடத்துக்குலாம் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன பண்றான்? பிரசங்கிக்கிறான். ஹalleluya. மிஷனரி பிரயாணங்களை மேற்கொள்கிறான். காரணம், அவனுக்கு கடிவாளம் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி கடிவாளம் இல்லாம இஷ்டத்துக்கு இது நியாயம் இல்லை, அது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெட்டி சாட்சிட்டுக்கான தேவனுடைய சபை மக்களை என்ன பண்ணிட்டு இருந்தான்? கொலை செய்கிறவனா இருந்தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் அவனுக்கு, வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்ட உடனே அவன் கடிவாளம் போடப்பட்ட ஒரு யுத்த குதிரையாய் மாறினான். பராக்கிரமம் செய்கிற ஒரு யுத்த குதிரையாய் மாறினான். நம்முடைய வேதத்துல பாத்தீங்கன்னா அதிகமான புக்ஸ் எழுதுனது யாரு அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஹalleluya. சோ அப்படியாய் அவன் தேவன் யுத்தத்துல ஒரு சிறந்த குதிரையாக அவனை நிறுத்தினான். கீழ்ப்படிந்தான். அந்த சத்தத்திற்கு அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, நாமும் தேவனுக்கு ஏற்ற அவருக்கு சிறந்த ஒரு குதிரையாக யுத்தத்தில் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை படித்து கீழ்ப்படிதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கென்று யுத்த களத்தில் சிறந்த குதிரைகளாக சவுளை போல, ஒரு பவுலாய் மாறின சவுளை போல இருக்கலாம். ஹalleluya. அடுத்ததாக மூன்றாவது குறிப்பாக நாம் எப்படிப்பட்டவர், என்ன காரியங்கள் நம்ம கிட்ட இருந்தது என்றால் நாம் யுத்தத்திலே சிறந்த குதிரையாக இருக்கலாம் என்றால் எத்தொரு வாசிங்கள் எரேமியா 46:4. எத்தொரு வாசிங்கள் எரேமியா 46:4. குதிரை வீரரே, குதிரைகளின் மேல் சேனங்களை வைத்து ஏறி, குதிரைகளின் மேல் சேனம் பூட்டி வைத்து ஏறி, சேனம் வைத்து ஏறி, தலை சீராயை அணிந்து கொண்டு நெல்லுங்கள், ஈட்டிகளை துலக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இங்கேயும் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு குதிரையை பார்க்கிறோம். இந்த யுத்த குதிரை என்ன போடுறாங்க? சேனம் கூட்டப்படுகிறது. ஹalleluya. சேனம் என்றால் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன அந்த கடிவாளத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு கருவி. அதாவது அந்த குதிரை மேல் ஏறுகிறவர்கள் உட்காரவும் அதை பிடித்து கொண்டு அதை நடத்துவதற்கும் வல்லதான ஒரு சீட் மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்றோம்? சேனம் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த சேனத்தோடு சில நேரம் அந்த கண்களுக்கு இந்த பிளைண்டர்ஸ் சொல்லுவாங்க, அதையும் என்ன பண்ணுவாங்க? இணைப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணாது, அது இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா யுத்த குதிரைகள், சில குதிரைகளுக்கு அது போடுறோம். மோஸ்ட்லி ரேஸ்ல இருக்கிற குதிரைகளுக்கு அந்த பிளைண்டர்ஸை போடுவார்கள். ஆனால் சேனம் என்றால் அங்கு மேலே ஒருவர் அமர்ந்து அதை என்ன பண்ண முடியும்? வழி நடத்தப்பட முடியும். அதனால மூன்றாவதாக ஒரு குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். முதலாவது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன, எப்படி இருக்கணும்? கடிவாளம் போடப்பட்டு இருக்க வேண்டும். மூன்றாவதாக சேனம் கூட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஹalleluya. அதுல ஒரு சீட், அமர்வதற்கான ஒரு சீட் இருக்க வேண்டும். அப்ப இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல். ஹalleluya. அந்த குதிரை நீங்க ஓபன் பண்ணிட்ட கடிவாளம், இந்த சேனம்லாம் இல்லாம விட்டாது என்ன ஆகும்? தானா ஓடிக்கொண்டு இருக்கும். எங்க வேணாலும் போகும், இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகும். ஆனால் அந்த குதிரை மேலே சேனம் இருந்தால் அதை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஹalleluya. ஹalleluya. நாம் யுத்தத்துல சிறந்த குதிரையா இருக்க வேண்டும் என்றால் சேனம் கூட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஹalleluya. பல நேரத்துல சுய புத்தியிலே சாய்ந்து நம்ம என்ன பண்றோம்? நமக்கு இதுதான் கரெக்ட், இதுதான் என் பிள்ளை இந்த கோர்ஸ் எடுத்தாதான் ரைட்டு, என் பிள்ளை இந்த டியூஷன் சென்டர்ல படிச்சாதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய புத்தியிலே நம்ம என்ன பண்ணிக்கொண்டு
இருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ திட்டத்தை அறிந்து அதுபடி நடப்போம் என்றால் நாம் யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாய் இருப்போம். நிறைய நேரத்துல நம்ம சொன்னபடி நாம் தோல்வி அடைகிறோம், குடும்பமாய் தோல்வி அடைகிறோம், பிள்ளைகள் தோல்வி அடைகிறாங்க. காரணம் என்ன? பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் திட்டத்தை அறிந்து நாம் செயல்படுவது இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனிடத்துல விசாரித்து